மனுஷர் காண வேண்டும் என்று தர்மம் செய்யாதே என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்தில் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக நீங்க தர்மம் செய்யாதபடி எச்சரிக்கையா இருங்க. அப்படி நீங்க செய்தீங்கன்னா, மனுஷருடைய பாராட்டுக்காக நீங்க செய்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துல இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்காது. வேஷம் போடுறவங்க தான் ஆலயங்களிலும் வீதிகளிலும் எல்லாரையும் கூப்பிட்டு போஸ்டர்லாம் அடிச்சு நோட்டீஸ்லாம் கொடுத்து பெரிய பேனர்லாம் வைத்து இதெல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கு மனுஷருடைய பாராட்டும் அவங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டும் கிடைக்குது அப்படின்னா அவங்களுடைய பலன் அங்க, அவங்களுடைய ரிவார்டு மனுஷர் இடத்துல இருந்து அவங்க பெற்று தீர்ந்துருச்சு. பரலோகத்துல இருந்த தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அதனால நீங்க அந்தரங்கமாய் செய்யணும். உங்களுக்கே கணக்கு தெரியாத அளவுக்கு, உங்களுடைய வலது கை செய்கிறத உங்களுடைய இடது கை தெரியாத அளவுக்கு தேவன் அந்தரங்கத்திலே பார்க்கிறார் என்று அறிந்து நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லுகிறார். சோ மனுஷருக்கு முன்பாக நம்மை மேன்மையாக எண்ண வேண்டும் என்று செய்கிறது தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறதாம். ஆண்டவர் நம்ம செய்கிற எல்லா கிரியைகளையும், முக்கியமாக அவருக்காக, ஊழியத்திற்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நம்ம செய்கிற எல்லாவற்றையும் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சீஷன், கர்த்தருடைய சீஷன், ஊழியக்காரன் அப்படின்ற நாமத்தினால ஒருவர் வருகிறார். அவருக்கு நீங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை அவர் உங்களுக்கு தருவார். நீங்க அதை அடையாமல் போக மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கொர்நேலியு வீட்டுல இருந்து சீக்கிரட்டா அவரு அநேக தான தர்மங்களையும் பண்றாரு, ஜெபமும் பண்றாரு. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி உன்னுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சமூகத்துல எட்டினது. பாருங்களேன், நம்ம மனுஷருக்கு முன்பாக பண்ணும் பொழுது அதை தேவன் அவர் கன்சிடரே பண்ண மாட்டார்னு சொல்லுகிறவர், அதே நேரம் நம்ம சீக்கிரட்டா பண்ணுகிறது ஆண்டவருக்கு நினைப்பூட்டுதான். இயேசு கிறிஸ்து அவர் இடத்துல நம்ம போய் சேரும் பொழுது நம்மை ஜட்ஜ் பண்ணுகிறதே எப்படி? நமக்கு யாருனே தெரியாத ஒருவர் பசியா இருந்தா அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், தாகமா இருந்தால் அவங்களுடைய தாகத்தை தீர்க்கிறோம், வியாதியா இருக்கிறாங்க, வஸ்திரம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த அந்நியரை கண்டு நீங்க செய்தீங்களே, அவங்களுக்கு செய்ததெல்லாம் தான் நீங்க எனக்கே செய்தீங்கன்னு சொல்லி எங்க ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த தொற்கால் என்றும் சீஷி ஒருவள் இருந்தா, அவ அநேகருக்கு, அநேக விதவைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அவ நிறைய ட்ரெஸ் அது மாதிரிலாம் செய்து கொடுத்து அவன் நற்கிரியைகளை செய்திருந்தா அது யாருக்கும் இவ பெருசா இப்படி எல்லாம் செய்யறான்னு தெரியாது. ஆனா அவள் மரித்து போன பிறகு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து அதெல்லாம் எடுத்துட்டு வந்து காண்பித்து இவ இப்படி எல்லாம் செய்தான்னு சொல்லி அங்க நினைவுபடுத்துறாங்க. பேதுரு அங்க வந்து அவளுக்காக ஜெபித்து அவளை உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கும். கேள்வி, நான் செய்த நற்காரியம் யாருக்கும் தெரியல, யாரும் என்னை பாராட்டல அப்படின்னாலும் தேவன் பார்க்கிறார் என்பதற்காக நான் அதை தொடர்ந்து செய்ய தயாராக இருக்கிறேன். ஜெபம், அன்புள்ள ஆண்டவரே, நான் செய்கிற நற்கிரியைகள், தான தர்மங்கள் இதெல்லாம் ஒரே ஒரு மனுஷருடைய அங்கீகாரத்திற்காக அல்ல ஆண்டவரே, உமக்காக நீர் செய்ய சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நினைத்து ஆண்டவரே நாங்க செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன்.